2024 இந்த வருஷத்துல நடந்த சாண்டியாகோ காமிக் கான் அண்ட் ஆனசே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் நம்ம பென்டெனுக்கு புதுசாக காமிக் சீரிஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சைடில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம பென்டென் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து நம்ம வயிற்றுல பாலை வாத்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் என்னாச்சு ஏதாச்சு அப்படி இப்படின்னு எந்த ஒரு நியூஸுமே வெளில வரல. என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு மத்தியில் ஏதோ உள்பூசல் போயிட்டுருக்கு போல. லைக் நம்ம பென்டென் டீமுக்கு மத்தியிலையும் அண்டு நம்ம வார்னர் போஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மத்தியிலையும் ஏதோ ஒரு உள்பூசல் போயிட்டுருக்கு போல். அதனால் இந்த ப்ராஜெக்டை டிலே பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். பட் இப்போ வரப்போகிற இந்த ஆனசே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அதுக்கான அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுற இந்த நேரத்தில் இதுதான் பென்டென் காமிக்கோட கதையாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தியரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ஆப்வியஸாக தியரி மட்டும்தான், அதாவது ரூமர்ஸ், ஓகேவா? கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. பட் ஒரு மாதிரி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்டு இப்போ தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம டங்கனுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூலாம் சில பல விஷயங்கள் பேசினாப்புல. ஸோ எல்லாம் சேர்த்து இந்த காமிக் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அவுட்லைனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரைம் டாக்கீஸ். நான் உங்கள் பிரைம். வெல்கம் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டங்கன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த பென்டென் கதையை ஓரளவுக்கு அடல்ட் வெர்ஷனாக காட்டலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளானில் இருக்காங்களாம். ஏன்னா இப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரீபூட்லாம் ரொம்ப சைல்டிஷாக காட்டி அது சுத்தமாக போகலை. ஸோ மோரோவர் இந்த பென்டெனுக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த 1995 to 2000 இந்த கேப்பில் பிறந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பென்டெனுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இப்போ கம்ப்ளீட்டாக வளர்ந்துருப்பாங்க. ஸோ அப்படி க்ரோனப்பான அந்த ஆடியன்ஸை திரும்பவும் உள்ளே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு அடல்ட் ஸ்டோரியை நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி டங்கன் பேசியிருக்காப்புல. அப்படியே இந்த பக்கம் கிடைச்ச லீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டெனுடைய ஒரிஜினல் டைம்லைனில் இருக்கக்கூடிய பென்னை தான் திரும்பவும் இந்த காமிக் சீரீஸில் அப்பீர் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி லீக் கிடச்சிருக்கு. அதாவது இந்த காமிக் சீரீஸில் நம்ம ஆம்னிவர்ஸில் பார்த்தோம் இல்லையா பென்னு, அந்த பென்னை தான் நம்ம திரும்பவும் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பிரைம் பென், வேறு எந்த ஒரு மல்டிவர்ஸ் ஸ்டோரியில் இருக்கிற பென்னோ இல்லை ஸ்பின் ஆஃப் பென்னோ அந்த மாதிரி நாம் யாரையும் பார்க்க போகிறதில்ல. பிரைம் பென்னை தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கொண்டு வந்து இந்த ஸ்டோரியில் அப்பீர் ஆக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி லீக் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம டங்கன் சொன்னதையும் இதையும் யோசித்து பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம பென்னுக்கு 18 வயசில் மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுக்கறதா நம்ம ஆஸ்மத் சொல்லியிருப்பார் இல்லையா, அப்படி நம்ம ஆஸ்மத் நம்ம பென்னுக்கிட்ட மாஸ்டர் கண்ட்ரோலை அவரோட 18 வயசில் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பென்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி போகுது அண்ட் அவர் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த காமிக் சீரிஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம டங்கன் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாப்புல அடல்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி தான் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீரிஸ் பென்னை தான் திரும்ப கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் லீக்காக வந்திருக்குன்றதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய நாஸ்டாலஜிக்கான ஏலியன்ஸை திரும்பவும் அப்பீர் ஆக்க போகிறதா ஒரு லீக் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம ஃபேன் ஃபேவரட் ஏலியன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஃபோராம்ஸு, ஹீட் பிளாஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரியான ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காமிக் புக் சீரீஸில் நிறைய இடங்களில் ரிப்பீட்டடாக அப்பீர் ஆக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம் நம்ம டைனமைட் காமிக்ஸ். ஏன்னா நம்ம பென்டனுடைய பழைய ஃபேன்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதான் இவங்களோட இனிஷியல் பிளானே. ஸோ அப்படி பார்க்குறப்போ நிறைய நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஏலியன்ஸ்லாம் திரும்ப கொண்டு வரணும்ல. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரியான ஒரு ஏலியன்ஸ்லாம் திரும்ப கொண்டு வரதா பிளான் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் மோரோவர் இந்த சீரீஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த காமிக் சீரீஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரி லைனையே பேஸ் பண்ணி, அதாவது இப்போ டைனமைட் காமிக்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லையா இந்த காமிக் சீரீஸ் 2025, இந்த ஸ்டோரி லைனை அப்படியே அடாப்ட் பண்ணி இதை அனிமேட்டட் ஃபார்மேட்டில் சீரீஸை ரிலீஸ் பண்ணுறதா ஒரு மிகப்பெரிய பிளான் நம்ம டெவலப் இருக்காங்களாம். ஸோ இது எல்லாமே லீக்ஸ் தான், பட் எல்லாம் ஓரளவுக்கு நம்பக்கூடிய லீக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு ட்ரஸ்டபுளான சோர்ஸில் தான் லீக்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதை வச்சு பார்க்குறப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு அனிமேட்டட் சீரீஸை எதிர்பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பென்டென் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த காமிக் புக் சீரீஸ் எப்படியாச்சும் ஹிட் ஆகிடணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிங்க. அதை வச்சு பார்க்குறப்போ நம்ம ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். பழையபடி எதுவும் சொதப்ப மாட்டாங்கன்னு நம்புவோம். ஏன்னா டைனமைட் காமிக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடல்ட் ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுறதுல பேர் போன ஆள். பாய் சீரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காமிக்ஸ்லாம் இவங்க கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பார்க்குறப்போ
அடல்ட் ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணுறதுல கை தேர்ந்த ஆட்கள் தான், எதுவும் குழப்ப மாட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டன்கனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாப்புல, இதுக்கு மேலே நம்ம எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி, அது உண்மையாகும் அப்படின்னு நம்புவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பென்டனுக்கு வரப்போகிற புது சீரீஸ் எந்த மாதிரி ஸ்டோரி நான் பேஸ் பண்ணி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அண்ட் எந்த பெண் அப்பயே நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய தாட்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வேற லெவல் வீடியோ திரும்பவும் பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம், அதுவரை சிந்திப்போம். பை பாய்.